ஓ பாருங்கள், என்ன? நான் முதலில் இருக்க போகிறேன். ஐஸ்கிரீம். சரி, நான் அதிர்ஷ்டசாலி. இப்போதே முயற்சிக்கிறேன். ஏ ஹூம், சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது? ஓ ஆ, கொதிக்கும் நீர். ஓ உதவுங்கள், என் நாக்கு எரிந்து விட்டது. ஓ ஓ, நான் மறந்துட்டேன். பனியின் சக்தி, இது வேலை செய்தது. எவ்வளவு குளிர்! என்ன நடந்தது பாருங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், மார்ஷ்மெலோஸ் மற்றும் ஐஸ். அதை எப்படி சாப்பிடுவது? இது கடிக்க முடியவில்லை. அப்படித்தான், நான் அதை இப்போ வறுக்கப் போகிறேன். ஐஸை விளக்குங்கள். சிறப்பு. இதோ மார்ஷ்மெல்லோக்கள். ஹூம், இத பரிசோதிப்போம். அற்புதம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்பவும் இனிப்பு. அதுதான் எனக்கு புரிகிறது. சுற்று வெற்றியடைந்தது. ஒப்புக்கொள். கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். அது ஒரு லாலிபாப் தானா? ஆனால் அது உருகிவிட்டது. இல்ல. ஓ, நீ எனக்கு ஒரு யோசனையை கொடுத்தாய். ஓ ஆம், நான் அதை செய்தேன். இப்போ இது மிகவும் சிறந்ததாக உள்ளது. ஓ, நான் அதனை அதிகமாக செய்து விட்டேன். இது மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது. அதுவே முக்கியமானது. ஏ, எனக்கு உறைந்த பொருட்கள் பிடிக்காது. சரி, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிங்க் பாப்கார்னா? இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இது உறைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, இதை என்ன செய்யலாம்? உறைந்த பாப்கார்ன். ஓ, நீ என்ன தெரியும்? நானும் என் சக்திகளை பயன்படுத்துவேன் என்று நினைக்கிறேன். இப்போது அதை வறுக்கப் போகிறேன். ஆம், இப்போ நான் இத சாப்பிடலாம். என்ன? ஓ, இது ரொம்ப ஈரமா இருக்கு. சரி, அது துரதிர்ஷ்டவசமா உள்ளது. எனக்கு பாப்காரன் ரொம்ப வேணும். வாவ், நீ பைத்தியம். அவ்வளவு சீக்கிரம் இல்ல. இப்போது நான் அதை அதிகபட்சமாக வறுக்க போகிறேன். ஓ இல்ல, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. ஹூம் ஹூம், மற்றும் நான் வா. ஓ இல்ல, எனது சக்திகளை பயன்படுத்த வேண்டும். சரி, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். ஆங்க தொடங்கலாம். 1 2. நான் முதலில். உனக்கு என்ன ஆச்சு? நூடுல்ஸ். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓ, இது உறைந்திருக்கிறது. ஹூம், இத முயற்சிப்போம். ஓ ஓ இல்ல. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, அது வேலை செய்தது. ஓ, நீ பைத்தியம். அப்படியா? இதுதான். எனக்கு இத பொறுத்து முடியல. ஹூம், இது நல்லது. ஹூம், இறுதியாக இது நல்ல வாசனை வருகிறது மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. ஹூம் ஹூம், எல்லாமே அருமையாக உள்ளது. சுவையாக உள்ளது. ஓ, உண்மையில் இது சூடாக இருக்கிறது. ஓ சரி, அருமை. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஒரு சாக்லேட் பார். ஓ ஆமாம். ஓ காத்திரு, இதுக்கு என்ன பிரச்சனை? விசித்திரமாக உள்ளது. எனக்கு தெரியும், இதனால் வரைந்து விடலாம். இப்ப அத கையில் வைக்கலாம். அப்படியே ஒரு அழகான இதயம். இப்ப கொஞ்சம் பனி. Wow, it's every. Normally, நீங்க ரொம்ப really நக்குவீங்க. நான் ஒப்புக்கொள்கிறேன். அது அற்புதமாக இருந்தது. ஓ, ஒரு நிமிடம். இது எனது முறை. ஒரு மஃபின். இது சரியா?
என்னவோ? ஓ, ஐயோ, ஓ, இது வலிக்கிறது. சரி, நான் அதை நக்கினால் என்ன ஆகும்? அது ஒரு சிறந்த வழி. இப்போது நீ மகிழ்ச்சியுடன் ஸ்ட்ராபெரி பேன்கேக்ஸ். வாவ், இப்போதே முயற்சிக்கிறேன். எம் எம் எம், முயற்சிப்போம். ஓ, இது சூடாக இருக்கிறது. எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லை. கோபப்படாதே. நான் இப்போதே சரி செய்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். மற்றும் ஓ, பனியின் சக்தி அது போய்விட்டது. இப்போ அதுதான், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் அறிவேன் இல்லையா? வாருங்கள், 3க்கு எண்ணுங்கள். 3. மார்மலேட் ஐஸ். என்னிடம் சோடா உள்ளது. ஓ பாவம், நீயே தொடங்கு. சரி. நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீர்களா? நாம் சேர்ந்து போகலாம் வாங்க. கையுறையுடன் அது வலிக்காது. சிறப்பு. அதை ஊற்றுவோம். அருமை. நான் சில ஜெல்லி சேர்க்க போறேன். நான் மற்றும் நீ உன் உணவை அனுபவிக்க. ஓ ஆம், அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆமாம். இப்போது மார்மலேட் கண். ஹூம். அதுவும் மட்டும் அல்ல, ஒரு கண்ணாடி எப்படி? ஓ, இது ஜெல்லி கொண்டு செய்யப்பட்டதா? சரி. நான் இதை ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. எவ்வளவு குளிர். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அற்புதம், அற்புதம். ஜெல்லி கரடி. வாவ், ஓ, அது கடிக்கவில்லை. என்ன பிரச்சனை? ஓ, வாங்க, உடைக்க. ஓ இல்ல, ஓ, கவனமாக இரு. ஒரு யோசனை. இது தீக்காலம். டாடா, நான் அதை உருக வைத்தேன். வாருங்கள். ஓ, இது சூடாக இருக்கிறது. பரவாயில்லை, நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். பனி அதிசயங்களை செய்கிறது. தயார்? சரி, இதோ காத்திருங்கள். நாம் டீ மற்றும் பனியை சேர்க்கலாமா? நான் ஒப்புக்கொள்கிறேன். சிறந்த யோசனை. உன் கையை கொடு. நம்முடைய சக்திகளை இணைத்தால் என்ன நடக்கும் என்று மட்டும் கற்பனை செய்யலாம். அதுதான் ஒரு உண்மையான அதிசயம். ஆம், சரி, அதை சரிபார்ப்போம். ஓ வாவ் வாவ். பார்ப்போம். என் ஜெல்லிக்கரடி உண்மையான ஜெல்லிக்கரடியாக மாறிவிட்டது. என்னுடையதும். வாவ். உனக்கு ஒரு துண்டு வேண்டுமா? நன்றி. சரி, உங்களுக்கு உதவிகரமாக இருங்கள். நன்றி. முதல் சுற்றில் எனக்காக முட்டைகள் சமைக்கவும். இது என் விருப்பமான காலை உணவு. எளிது. அறிவியல் எனக்கு உதவும். நான் ஏற்கனவே கெட்ஸ்அப்பை அதிகரிக்க எப்படி என்று கற்றுக்கொண்டேன். ஓஹோ, என் சகோதரிக்காக எதையும் செய்வேன். முதலில் நீங்கள் ஒரு அச்சை வாணலியில் வைக்க வேண்டும். எனது அச்சு ஒரு முயலின் தலை வடிவில் உள்ளது. அடுத்தது சில முட்டைகள். ஓ இல்லை, நீர் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதியை பிரிக்க வேண்டும். இது செய்யப்பட வேண்டும், ஏனெனில் என் முயலின் கண்கள் மஞ்சள் கரு, அவனது முகத்தின் மீதமுள்ள பகுதி வெள்ளை. நேரத்தை நன்றாக கணக்கிடுங்கள். தாத்தா, உங்களுக்கு என்ன தோணுது? ஓஹோ, எனக்கு தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஓ, ஆனால் அறிவியலுக்காக நீ என்ன செய்வாய்? சரி, முட்டைகளில் என் பெரிதாக்கும் கதிரை சோதிக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அதை அதிகரிக்கவில்லை, ஆனால் குறைத்து விட்டீர்கள் போலிருக்கிறது.
அது நகைச்சுவையாக இல்லை, ஏதோ தவறாகிவிட்டது. கவலைப்படாதே. நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன். சரி, நீங்கள் ஏற்கனவே என்னை பொறாமைப்படுகிறீர்களா? இது இனி விஞ்ஞானம் மட்டுமல்ல, இது உண்மையான மந்திரம். அற்புதம்! இந்த பெரிய முட்டையை வானலியில போட நேரம் வந்துவிட்டது. இதை இங்கே கொண்டு வருவது நிச்சயமாக சாத்தியமில்ல. அற்புதம். சரி, இந்த அறிவியலி உங்களுடையது அர்த்தமற்றது. இதோ என் முக்கிய திறமை. விக்கிக்காக நான் மிகவும் விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறேன். முதலில் முட்டைகளை சிறப்பு அச்சுகளில் உடைக்க வேண்டும். ஒரு அச்சுக்கு ஒரு முட்டை. பின்னர் அவற்றை கொதிக்கும் நீரில் வைக்கவும். முட்டைகள் சமைக்கும் போது நான் ஒரு சாண்ட்விச் செய்வேன். முதலில் அவகாடோவை நசுக்கி அதை ரொட்டியில் பரவ வேண்டும். முடிவில் கிடைக்கும் முட்டைகளை அதன் சுற்றிலும் பரப்ப வேண்டும். பாருங்கள், அது புல்வெளியில் உட்கார்ந்துள்ள ஒரு முயல் போல தெரிகிறது. அது அழகாக இல்லையா? என் முயலை மிகவும் பிடிக்கும். அவனுக்கு பெரிய கண்கள் உள்ளன. மற்றும் நான் மிகப்பெரிய முட்டைகளின் படைப்பாளராக மாறினேன். விக்கி இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் அதிகரித்த சிறிது கெட்சப் இது பாதிக்காது. சரி, விக்கி வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம். எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது. முதலில் என் சகோதரியின் முயலின் முட்டைகளை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். யோசனை நல்லா இருக்கு. அது அற்புதமாக சுவைக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சமையல்காரர் என்னை வீஹாய் தயாரித்திருக்கிறார். மீண்டும் குண்டு, ஆனால் இந்த முறை இது முற்றிலும் வேறுபட்டது. பார்க்கலாம், சுவையானது. எனக்கு அது தெரியும். முட்டைகள், ஆம், ஆனால் எனக்கு அவகாடோ பிடிக்காது. அதை உமிழ்ந்து விட விரும்புகிறேன். இது என்ன தாத்தா? என்ன வகையான பெரிய முட்டை? இல்லை, எனக்கு அனுபவம் செய்ய அனுமதிக்க மாட்டேன். அப்படியா சகோதரி, நீதான் வெற்றியாளர். அது அருமை. பூரே, விக்கிக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இரண்டாவது சுற்றில் எனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்க வேண்டும். காக்டெயிலா? எளிது. எல்லா வகையான திரவங்களையும் கலப்பதில் நான் புதிதல்ல. முதலில் குச்சிகளில் லாலிபாப் சமைக்க விரும்புகிறேன். இதற்காக லாலிபாப் திரவமாக கோன்களில் ஊற்றுவேன். அதன் பிறகு அங்கு ஒரு குச்சியை முந்தையதாக சர்க்கரையில் தூவியதை மூழ்க விடுவேன். நேரத்தை குறிக்க வேண்டும். லாலிபாப் விரைவில் தயாராகிவிடும். சிறிது நேரம் தூங்கப் போகிறேன். அவர் உண்மையிலேயே தூங்குகிறார். அவர் குறைவாக சத்தம் செய்வார். நான் ஸ்ட்ராபெரி, ஸ்ப்ரைட் மற்றும் சில ஐஸை கொண்டு ஒரு காக்டெயில் செய்ய விரும்புகிறேன். நான் அதை பிளெண்டரில் செய்வேன். அதனால் எனக்கு உண்மையான காக்டெயில் கிடைக்கும். மேலும் துல்லியமாக அதன் முதல் பகுதி. Syrpa, no way where you're 3% 3 sprayed Mr. Icer Mulgarettes as the berry in the recarnardil into the artificial L is Marwala, a berry in the Pritanila Kutumali Pine Bertapodum. இது இந்த காக்டெயிலின் கடைசி மூன்றாவது அடியா இருக்கும். விடுதிகளில் இருந்ததை விட குளிர்ச்சியாக மாறியது. இதை ஒரு ஸ்ட்ராபெரி மற்றும் அழகான தானியத்தின் துண்டுடன் அலங்கரித்தால், ஓ, அது என்ன? எல்லாம் தயாராக இருக்கிறது போல. எனக்கு லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும். அவை அருமையாக வந்துள்ளன. நீங்கள் எனக்கு பொறாமைப்படுகிறீர்களா? இந்த சுவாரஸ்யமான சிக்கல்களை பாருங்கள். ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. இப்போது நான் கண்ணாடியை எடுத்து வண்ணமயமான சர்க்கரையில் மூழ்க விடுவேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிகள்ல லாலிபாப்ஸ்களை போட வேண்டும். கொஞ்சம் ஐஸ் மற்றும் ஸ்ப்ரைட் சேர்க்கவும். அதை திருப்பி குளிர்ச்சியாக்கவும். பிங்கோ. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் காக்டெயிலில் விக்கியின் மிகவும் பிடித்த சுவையானவற்றை கலந்து விடுவேன். நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டியுடன் தொடங்குவேன். ஆம், நான் கூட அவற்றை கடந்து செல்ல முடியும். அவை மிகவும் சுவையாக உள்ளன. அது என் அக்வேரியத்தின் அடிப்பகுதியாக இருக்கும் கற்கள் போல. ஐஸ், மார்மலேட் மற்றும் சில நீல ஃபேண்டா. இது காக்டெயிலின் அடிப்படையாகும். பாருங்கள், இது ஒரு அக்வேரியத்தை போன்றது. விக்கி, முயற்சிக்க நேரம். இந்த காக்டெயில்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன. முதலில் என் சகோதரியிடமிருந்து இந்த கடல் காக்டெயிலை முயற்சிக்கலாம். அழகாகவும் சுவையாகவும் உள்ளது. உங்களுக்காகவே. செஃப், நீங்களும் உங்களின் சிறந்ததை செய்தீர்கள்.
அதிசயமாக சுவையானது. நான் முயற்சித்தேன். தாத்தா, உங்களிடமிருந்து இத்தகைய அழகை நான் எதிர்பார்க்கவில்லை. எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அந்த சிவப்பில் இருந்து தொடங்கலாம். நீங்கள் வெறும் காக்டெயில் மட்டுமல்ல, லாலிபாப் சேர்த்து செய்தது பெரிய பிளஸ். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. தாத்தா, நீங்கள் வெற்றியாளர். தாத்தா, நீங்கள் தான் வெற்றியாளர். அட உண்மையா? ஹூரே! ஓ நன்றி பேத்தி. மூன்றாவது சுற்றில் எனக்கு சில விசித்திரமான சாலட் தயாரிக்கவும். சாலட் எளிதாக இது முடிந்துவிடும். ஒருபோதும் சாலட்கள் சமைக்கவில்லை. இது எளிது என்று நினைக்கிறேன். பெண்களே, அவசரப்படாதீர்கள். நான் முதலில் எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. எல்லாருக்கும் தெரியும், தோட்டத்திலிருந்து பறித்த காய்கறிகளுக்கு மேல் எதுவும் இல்லை. எனவே நான் ஏன் என் சொந்த வீட்டு தோட்டத்தை பெறக்கூடாது? நான் அதுல இருந்து சில மாதிரிகளை சேகரிக்கிறேன். உதாரணமாக ஒரு சாலட். இதை செய்ய நீங்க வெறும் ஒரு பானையில மண்ணுடன் ஒரு லெட்டூஸ் விதையை நட்டால் போதும். ஓ, கடல் வழக்கமாக பரிசோதனை செய்யப்படுகிறது. இது சில வினாடிகளில் வளர வேண்டும். ஓ ஆம், தண்ணீர். சரி, சரி, இது வெறும் தண்ணீர் தான். ஆனால் சாலட் எவ்வளவு விரைவாக வந்தது பாருங்கள். என் கருத்தில் இது ஒரு உண்மையான அதிசயம். ஆமாம் தாத்தா, அவர் காய்கறிகளை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. அதை யார் சாப்பிடுகிறார்கள்? சரி, இங்கே சிக்கலாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அனைவருக்கும் சாலடில் கேரக்டர்கள் பிடிக்கும். அதனால் சில பீன்ஸ் மற்றும் தக்காளி சாஸ் மேலே என்ன எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அதை யார் சாப்பிடுவார்கள்? நான் டைனோசருக்கான சரியான வாழ்விடத்தை உருவாக்கினேன். அங்கே புல் மற்றும் ஒரு கல் உள்ளது. உங்களுக்கு தேவையான அனைத்தும். மேலும் இது சுவையாகவும் உள்ளது. எனக்கு நினைக்கிறது இந்த சாலட் மற்ற எந்த சாலட்டையும் மிஞ்ச முடியும். எனவே எனக்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. முதலில் எல்லா காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து துண்டுகளாக வெட்ட வேண்டும். இதை செய்வது மிகவும் எளிது. ஆனால் ஒரு சாதாரண சாலட் சலிப்பானது. இங்கே ஒரு சாலட் நவீன கலைபாணியில் செய்யப்பட்டுள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியானது. தாத்தா, இது அற்புதம். செஃப், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? Look, we're starting brown bricks with salad. Now go eat your bowl. One we cheersedly sauce started when sauce. See to bring butter to snip. Birthday, I like a blender key and a burner. சொட்டுகள் சாஸில் ஊற்றப்பட வேண்டும். இப்போது காய்கறிகள் பயன்படுத்தப்படும். அவற்றை இந்த சாஸிலிருந்து, அதாவது மண்ணிலிருந்து வளர்வதைப் போல நட்டு விடுவேன். எனது கருத்தில் இது மிகவும் விசித்திரமான யோசனை. சிறந்த உணவகங்களில் சாலட்கள் இவ்வாறு பரிமாறப்படுகின்றன. இது எல்லாம் நிஜமல்லாதது போலவே தெரிகிறது. நான் என் தாத்தாவுடன் தொடங்குவேன். என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் பெரிய டைனோசர். இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்ப்போம். சாக்லேட். அதற்கு மேலாக இது நிஜமாகவே ருசியாக இருக்கிறது. இது என்ன வகை கால்? இது மோசமாக இருக்கிறது. எனக்கு பீன்ஸ் பிடிக்காது. எனக்கு தெரியாது. நீ கலைப்பள்ளிக்கு சென்றது வீணாகி விட்டது. அவன் தன் காய்கறிகளை கூட வரைய முடியவில்லை. உனக்காக முயன்றேன். ஆனால் செஃப் சாலட் தான் மிக குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்படியா? இத சுவைக்க நேரம் வந்துச்சு. என் கரண்டி எங்க? வாங்கலாம். இங்கே பச்சை கீரைகள் மட்டுமே இருக்கின்றன. எனக்கு அது பிடிக்காது. நீங்கள் மிகவும் செல்லம். சின்ன சகோதரி, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அது அற்புதம். ஹூரே! இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம். உண்மையான சமையல்காரராக உணர்கிறேன்.